ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். எப்படி வரப்போகுது என்னன்னு தெரியல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிகிட்ட வந்து நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் கேட்டதுமே கிடையாது. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி கேட்டால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கவி வந்து நெஞ்சில் வந்து ஒரு டேட்டோ போட்டிருப்பாங்க. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னன்னா, அவங்க பாஸ்ட் லைஃப்பில் உள்ளவங்க நேம் வந்து டேட்டோ போட்டிருப்பாங்க. அதை இது வரைக்கும் நான் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது. அதை பற்றி கவியும் வந்து என்கிட்ட எதுவும் கேட்டதும் கிடையாது. அப்படி அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடுமே கிடையாது. சரி, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த டேட்டோ ஏன் இங்கே கரெக்டாக இங்கே போட்டிருப்பாங்க டேட்டோ. ஸோ வந்து நான் அதை நீங்கள் ஏன் இன்னும் டேட்டோ ரிமூவ் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணலாம்ல அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. மேபி அப்படி நான் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதை தான் ஒரு ப்ராங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ அவங்க அங்கே குளிக்க போயிருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமராலாம் ஃபிட் பண்ணிவிடுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். ஓகே. A few minutes later. கவி சுத்த நீ கலந்து வேணுமா கவி? குளிச்சுட்டு வந்தது வந்து ஒரு மாதிரி போகும். ஏன் தலை வலிக்கிற மாதிரியே இருக்குல்ல? எனக்கே அப்படிதான் இருக்குது. உனக்கு இருக்கும் அப்படியே. இந்த சூடு போதுமா பாரு. பட்ஸே யூஸ் பண்ணு கவி. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி போன வாட்டி காதுல இருந்து ரத்தம்லாம் வந்தது இல்ல. எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யற? குழந்தையா நீ? எத்தனை வாட்டி சொல்றேன் பட்ஸ்? 10. எத்தனை வாட்டி சொல்றேன் பட்ஸ் யூஸ் பண்ணு? 10. ஏய் சனி, நான் தண்ணி ஏறலே இங்கே அங்கேயும் ஒழியணும் குண்டா வச்சு. இதான் மழை நின்றுச்சு. இதை வேற ஏன் வச்சுடா? ஊத்துது கடந்தா அதுனா பீரியட் அது. பைத்தியா காலெல்லாம் தொடச்சிட்டே ஏறு கவி. மண்ணு மண்ணா ஏறி உக்காந்துக்கிற. புடிங்கி உன்னோட சுத்தமா இருக்குது நான் தான். நீ என்னன்னு சொல்லாத. நீ என்ன குடி? பிக் பாஸ் பரவாமா? இப்பதான் சொன்னேன் அத பண்ணாத. ஈயாமிக்குது. ஏன் ஏன்டி ஈயாமிக்கு? என்னது ஈயாமிக்குது தெரியல. ஒரு ஈயா ஒரு ஆட்டிக்கிட்டி விட்டுறாத, செத்து போயிடுவான் சேகரு. அது இதுல குத்திக்க போகுது கவி. பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணு கவி. இது என்ன துணியா இது? ஐயோ, அந்த கிளிங்களுக்கு ஃபுட் வச்சேடி வைக்கவே இல்ல. போன வந்து என்ன கொண்டு போகுது கண்டவனுக்கு இது பண்ணது. அது கடிக்கிறதுக்கே வருது கவி. அது உட்காந்து பாக்குது. பொறுமையா கடிக்கலான்னு வருது போல. அது கூண்டுல இருக்கிறது இந்த நாய் தெரியல போல. ஏய் ஆட்டிடாதடி. ஏன்னா வெளியில போலாம் போல இருக்கு. தீபாவளி முடிஞ்சாலும் பட்டாசு வச்சிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பசங்க. சரிண்ணா, வீட்டெல்லாம் மாத்தலாமா? எப்படியா இத? வீட்டையே மாத்தியா? ஐயோ என்ன இவ்வளவு கொசு இருக்கு? ஈ கவி என்ன பண்ணாலும் ஈ போய் தொலைய மாட்டேங்குது. என்ன படுத்துங்க? இதெல்லாம் கட்டில் மாத்த போறான்னு சொன்னேன். அந்த சைடு தூக்கி போலான்னு பார்த்தேன். அந்த சைடு அந்த பனி மாதிரி அப்படியே பனி துளிப்பா நில்சாங்கமம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி பண்ணா நீதான் சொல்லணும். என்ன மதியம் சாப்பாடு எதுவும் செய்யலையா? என்ன செய்யறது தெரியல. காயெல்லாம் வேணாம். நீங்க அதை வச்சு என்ன செய்வாங்க? வெஜிடபிள் பிரியாணி ஓகேவா? தயிர் இல்ல. தயிர் போட நல்லாதான் இருக்கும் கைத்திரி. எக்ஸ்பைரி ஆன தயிர் போட நல்லா இருந்துச்சு. இல்ல அப்படின்னா இல்ல, எக்ஸ்பைரி ஆனா தயிர்லாம் நல்லாதான் இருக்கும். கெட்டு போயிடும் கவி. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலே அதை சாப்பிடக்கூடாது கவி. ஒரு பொருள் எக்ஸ்பைரி டேட் கொடுத்தும் 1 மாசம் வரைக்கும் நம்மளுக்கே தெரியாம இதுல வச்சிருப்பாங்க ஒரு சில குறிப்பிட்ட நாள். அது ஏன்னு கேட்டா, இப்ப தெரியாம சில பேர் வந்து
ஊர் நாட்டுல எல்லாம் வந்து எக்ஸ்பயர்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கவங்க இருக்காங்கல்ல, அதனால வந்து அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பயர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க. நீ பயப்படாத அதுக்குன்னு. இது எனக்கு எப்படி நம்ம தெரியும், நான் பிரிட்டானியா கம்பெனி இருக்குல்ல, பிஸ்கெட் கம்பெனி, அங்க வேலை செஞ்ச பிஸ்கெட் காயத்ரி கேஸ் கேஸா இருக்கும் காயத்ரி. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து அப்படியே மண்ணுல கூட்டிட்டு வருவாங்க போலீஸ் ஸ்டேஷன். ஆளை கூட்டிட்டு போலீஸ் முன்னாடி நாங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லா என்னென்ன எக்ஸ்பயர் இருக்கோ அதை எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு காசு கொடுத்து வந்து போய் அது மண் தூண்டி வச்சுட்டு வருவாங்க. அது எக்ஸ்பயர்ல இல்லாத போதே யாருன்னா கொடுத்துட்டு போனாங்க. அழுவ நான் நினைக்கிறோம் பிஸ்கெட்லாம் இருக்கும். அழுவே நான் உட்காந்து அடமுடியாடா இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்னு. அந்த எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு தான் பிரச்சனை. வாங்கி சேல் பண்றாங்க, அவன் கூட எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் போட்டு போயிருவான். அவன் எடுத்துக்குவான் எக்ஸ்பயர்லாம் வந்து காயத்ரி கம்பெனிக்காரன். நான் அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு கூட இருக்கான். இங்க எதுவுமே ஆகாது. குடிங்கிட்ட அடிக்கும் பாத்ரூமே கதின்னு உட்காரு. குடிங்கிட்டு அடிக்கிறான், செத்தா போயிட்டேன். அப்படிலாம் இல்ல, ஒரு நேரம் போல இருக்காது. உடம்புக்கு எல்லாமே கெடுதல் தான். எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது. கிடையாது அப்படிதான். அப்படிலாம் கிடையாது. சரி, நான் உனக்கு கேக்குறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு, என்கிட்ட சண்டை போடுவியோ அப்படின்னு. சொல்லு. சீரியஸா என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லு. நீ சண்டை போடுற மாதிரி கேட்டா நான் சண்டை போடுவேன். இல்ல, எனக்கு அது உன்கிட்ட கேட்கணும்னே தோணல. ஆனா இப்போ ரீசன் டேஸா என் மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் சரி. எனக்கு இந்த பழைய கதைலாம் எதாவது மறுபடியும் எனக்கு டென்ஷனா இருக்கு. பழைய கதைலாம் இல்ல கவி. எனக்கு என்னன்னா, இப்போ டேட்டோ போட்டிருக்குல்ல, என்ன டேட்டோ? நெஞ்சில டேட்டோ போட்டிருக்குல்ல, அது இல்ல. நீ வந்து டேட்டோ போட்டுக்கலாம், அந்த பேண்ட் தான் போட்டிருக்கேன். நான் வந்து டேட்டோ போட்டதெல்லாம் நான் கேட்கல. அந்த பொண்ணு டேட்டோ போட்டிருக்குல்ல, ஏன்னா அந்த பொண்ணோட பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்குல்ல. பல பொண்ணோட பேர் பச்சை, பல பொண்ணோட பேரை நீ குத்துவா குத்தா போ, அதெல்லாம் நான் கேட்கல. நான் உனக்கு கேட்ட கேள்வி என்ன, நீ அந்த பொண்ணோட பேர் நெஞ்சில நேரம் வச்சு எப்பப்பா நான் ஒன்னா சொல்றேன், ஒழுங்கா நட. கேள்வி மாதிரி பண்ணி இருக்கிற, நான் சொல்றேன்னா இல்லையா? ஏன் அது என்னோட நேச்சுரல் தான். நேச்சுரல் போய் நீ கிளவி கிளவினா என்னடா பண்றது? நம்மளோட எப்படி கத்துக்கிறது? உன்னை எதனா பண்ணாலே அது அவங்க கிழிஞ்சிட்டு இருந்தது. ஏன்டி இப்படி முக்கியது? அந்த இது சூட ஏத்தி விடலாம்ல. சூடம் ஏத்தினாலும் அந்த நசுக்கி போட்டு மாப் போட்டுட்டேன். சூடம் தண்ணி தெளிச்சு பாத்துட்டேன். வருது, நான் என்ன பண்றது? தெளிச்சு பாத்துட்டேன்னு சொல்லாது. நான் மாப் போட்டேன், நீ கச்சி வச்ச, அவ்வளவுதான். ஏதோ மேற மாதிரி இருக்க நாப்பு வச்சுக்கிட்டேன். அப்பால இருந்து போ. நான் சொல்ல வர்றதுக்கு பதில் இல்ல. சொல்லு. எப்போ நான் எது பேச வந்தாலும் அப்படியே டாபிக்க மாத்திடுறது. இங்க நாக்கு பூச்சிக்கிட்டேன், ஏதோ மேய் உனக்கு நாக்கு பூச்சிக்கிட்டேன். நீதானே சிம்ரன் எடுப்பு காட்டுவோம். நீ காட்டுவ சிம்ரன் எடுப்பு, எல்லா எடுப்பையும் காட்டுவது. ரம்பா தொலை காமிச்சிருக்கிற நீதான். அழகா இருக்கு பாரு. என்ன மட்டும் அதை போடாதங்கிற, நான் இதுக்கப்புறம் அப்படிதான் போடுவேன் பாரு. நீ எதுனா போ. சரிண்ணா கவி, இப்ப நான் கேட்க நீதான் சொன்னு. சரி சொல்லு, நான் சொல்றேன். என்ன சொன்னா அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேன். சொல்லு. சரி, அந்த பொண்ணு நேம் நெஞ்சில பச்சை குத்தி இருக்குல்ல, அது அழைச்சிடேன். அந்த பேரு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இல்ல, திடீர்னு சொல்றியே, அதான் ஏன்னு கேக்குறேன். அதான்டா, எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்லதான். சரி, இருந்துட்டு போட்டு போகுது, பேருனால என்ன இருக்கு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா இப்போ கொஞ்சம் எங்க ஆயா கால் நிறைய பழக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? சொல்லு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் பேசும்போது குறுக்கல இந்த மாதிரி டாபிக்க மாத்தி விடாத அப்படின்னு. மாத்தி விட எனக்கு அப்ப என்ன பேசும்போதுதான் நான் பேசுவேன், அவ்வளவுதான் மேட்டர். மாத்திலாம் வருது சரியா? ஏன் உனக்கு எல்லாரும் இப்படி பண்ணா செய்வாங்க? நீ ஏன் கோவம் தான் வருது பண்ணாவே? கோவம் வந்துடும் சத்தியமா. காலை போட்டு இந்த மாதிரி சிக்கலக்கா பண்ணா எனக்கு இரிட்டேட் ஆகி கோவம் வருது. அசிங்கமா திப்பவும் தோணுது. நான் பண்ணா சும்மா இருப்பியா நீ? நான் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கு எனக்கு தூக்கம் வருது. குளிச்சுட்டு வந்தாலே ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது. இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. நெருங்கி வருவாய். ஆமா, நேத்து அந்த இது வந்து என்னது ஏதோ ஒண்ணு சொன்னான் அவன், இது கம்புதீன். நீ கூட கேட்டல. சொன்னது கரெக்டா இருக்கு பத்தியா?
பாட்டம். சீ ஏன்டி என்னது அது பேரு? என்னமோ ஒண்ணு சொன்னா அசிங்கமா திட்டுவான். அதுக்கு எனக்கு மீனிங்கே தெரியல. நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு மீனிங் அதான். அப்படி அது பேரு இப்போ நானும் உன் கூட சேர்ந்து டாபிக்க மாத்திட்டே இருக்கேன் கவி. ஒண்ணு அதை பத்தி பேசினா நீ பேசுன்னு சொல்லு, நான் பேசுறேன். இல்லையா அதை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லு, நான் இப்பயே வாய முடிக்கிறேன். திடீர்னு அதை பத்தி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தெரியல எனக்கு. இல்லடா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நீ என்னோட பேரை டாட்டோ போடவே இல்லை. டாட்டூ போட்டாதான் அது வாழ்க்கையா? நான் டாட்டூ போட்டாதான் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லல. நான் கேக்குற கேள்வி என்ன, நீ என் பேரை டாட்டோ போடல, நீ என்னோட பேரை டாட்டோ போடணும் அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை. ஓகேவா? அது மாதிரியே உன் உடம்புல அந்த டாட்டோ இருக்குது அப்படின்னா எனக்கு அது ஓகே தான். ஓகேவா? எனக்கு அதை வந்து நீ அழிச்சே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குது. அந்த பேரு எதுக்கு உன் உடம்புல இருந்துருக்கு? சோ அது நீ ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. அதான் நீ என்ன நினைக்கிற? ஏன்னா உன்னோட உடம்பு. சோ நான் உன்கிட்டதான் கேட்கணும். எனக்கு ஆனா அது இருக்க வேணாம் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் விட அந்த பேருனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு தோணுது. சரி அதான் நானும் சொல்றேன் மைத்ரி. இப்போ இது வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்ததுல இருந்தே இது வந்து அழிக்காத அப்படின்ற மாதிரி தான் என்ன சொல்லியிருக்கேன். நீயா இருக்கணும், நானா இருக்கணும். இல்லப்பா, நான் இதை பத்தி நான் பேசுனதே கிடையாது. டாட்டோ பத்தி நான் பேசுனது கிடையாது. இப்படி விட்டுருவேன். நானும் டெய்லியும் டாட்டோவை பாக்குறேன், வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு அது அந்த டாட்டோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகல. ஆனா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடில இருந்து என் மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கா. சரி இந்த டாட்டோ ரிமூவ் பண்ண சொல்லிடலாமா, எதுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அதான் உங்ககிட்ட கேட்கலாமே அப்படின்னு கேட்டேன். நீ என்ன நினைக்கிற? அதை ரிமூவ் பண்ணலாங்கிறியா வேணாம்? இல்ல இப்போதைக்கு என்னால அது பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகமா நீங்க ஆல்ரெடி டாட்டூ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கவங்க அதிகமா டாட்டூ போடக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப எனக்கு சிடி ஸ்கேன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அப்டாமன் சிடி போடுறாங்க, செஸ்ட் சிடிஸ் போடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த அதுக்கு கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ் போடும்போதுன்னா நம்மளோட ஃபுல் பாடியை வந்து அப்படியே காட்டும். எப்படி சொல்றதுன்னா நம்ம பிளட் எல்லாம் தண்ணி மாதிரி காட்டும், ஃபேட்ஸ் எல்லாம் அப்படியே காட்டும் நம்மளுக்கு அந்த சிடி ஸ்கேன்ல. அதனால வந்து மார்னிங்கே சாப்பிடாம இருக்க சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்கும் அதை சொல்றாங்க, மார்னிங்கே தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். அப்புறம் கூப்பிட்டானே போயிட்டு படுப்பாங்க. அந்த ரவுண்டா இருக்கும்ல அது உள்ள போயிட்டு வரும். நம்மளுக்கு ட்ரிப்ஸ் போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பைப்பு போட்டே வைப்பாங்க. அவங்க லைன் எடுத்து வச்சுப்பாங்க, கை மேல வைக்க சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ் மருந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். அவங்க பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த மருந்து நம்ம கையில அடிக்கும். அடிச்ச உடனே இங்க இருந்து அப்படியே மூக்கு வழியெல்லாம் காது வழியெல்லாம் பிரியும். அவங்களோட எந்தெந்த இது இருக்குதோ அது வழியா காது வழியா பிரியும். அப்ப என்ன ஆனா அப்படியே உள்ள போயிட்டு ஃபுல்லா இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. சூடா ஏதோ ஆசன வாயுல இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம உயிர் போயிட்டா எப்படி பிரியும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு மட்டும் கூட்டு போயிட்டு இந்த டேட்டூக்குலாம் ஒரு ஊசி போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ் உள்ள மருந்து போறாங்கல்ல அந்த மருந்து எடுத்து இந்த இடத்துல இந்த இடத்துல போடுறோம்ல இங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஊசி போட்டா ஒத்துக்குதா இல்ல ஒத்துக்க மாட்டேங்குதான்ட்டு இது போட்டுட்டே ஒரு 1/4 hour 1/2 hour என்ன உட்கார வைப்பாங்க. அப்ப வந்து இன்னும் ப்ராசஸ் டைம் எடுக்குது எனக்கு மட்டும். அதுல இருந்து டாக்டர் என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் நீங்க நிறைய டேட்டூலாம் போடாதீங்க தயவு செய்து. அப்புறம் மட்டும் இன்னொரு விஷயம் பார்த்தா இங்கெல்லாம் இருக்கா, இந்த கையில நரம்பு எடுக்க முடியும், இப்ப இந்த கையில இருக்குது, இந்த ஃபுல் டேட்டூ இருக்குதா, இந்த இடத்துல எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் இது பண்ண முடியாது. அப்ப வந்து இன்னும் நிறைய விஷயம் நானே ரிஸ்கா எதிர்பார்க்கிறேன். டேட்டூ வந்து நீங்க இனிமேல் போடாதீங்க, போடாத இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதனால நான் போடுறது இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காகவே தான் அழிக்காம இருக்கிறது ஒரு ரீசன். புரியுதா? அழிக்காம இருக்கிறது இதெல்லாம் அழிச்சு இவ்வளவு பெருசு போட்டு எனக்கு அழிக்க தெரிஞ்ச எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவ்வளவு 4 எழுத்து தான். அதை நான் அழிக்கலான்ட்டு நான் பார்க்கும்போது எங்கடா திருப்பியும் நம்ம போட்டது நான் இங்க போட்டிருக்கேன், திருப்பியும் எதனா பண்ணும்போது எதனா ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு யோசிக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? எனக்கு அது பிடிக்கல. அது இருந்தாலும் ஓகே தானே, உனக்கு புரியலாம் நான் அழிக்கிறேன். எனக்கு அது உடன்பாடே இல்ல கவி. நீ அந்த டேட்டோ வச்சிருக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா உனக்கு நான் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கு மேல உடன்பாடு இருக்கு உடல் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றதுன்னு எனக்கு இல்ல. ஓகே நீ சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே. உன்னோட சிச்சுவேஷன்ஸ்க்கு இப்போ வந்து நீ மறுபடியும் டேட்டோ போட்டு
நீ எதுவும் பண்ற கூடாதுன்னு நினைக்கிற, அது எல்லாமே எனக்கு ஓகே தான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட பேர்லாம் உன் உடம்புல இருக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்குமே ஒரு இதுதான். இப்ப உடம்புல கீழே விழுந்து ஒரு தழும்பு ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? தழும்பு வேற கவி. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்மளா ஏற்படுத்திக்கிறது. அதுதான் கைத்ரி, இதுவும் நானா ஏற்படுத்துறதுதான் கைத்ரி. நம்ம இப்ப ஒரு உடம்பு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து லைஃப் லாங் நம்மளால தழும்புலாம் வந்துச்சுன்னா இது பண்ண முடியாது. நீ என்னதான் கிரீம் போட்டு என்னதான் மறைக்க நினைச்சாலும் அதோட வடுன்றது நம்ம சாகுற வரைக்கும் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரிதான் நான் நினைச்சு நானே சம்டைம்ஸ் எனக்குமே உனக்கே இப்படி ஆகுது, பாதிக்கப்பட்ட எனக்கு இப்படி ஆகும். நானே சம்டைம்ஸ் தான் யோசிப்பேன், சரி ஓகே அப்படின்ட்டு அது அந்த டைம்ல வந்து ஃபர்கட் பண்ணிட்டு நான் வேற எதனா மைண்ட் செட் பண்ணிடுவேன். பூனை வந்து கைத்ரி, ஆமா கிளி இது பண்ணிருந்தது சொன்னா இப்ப தட்டுச்சு கைத்ரி. அத இருக்குதானே என்னத்த அந்த பூனை அதுக்கு கடிக்குது. கடிக்குதா? கடிக்குது வா கவி. அது சந்தூர்ல நிக்குது கவி, அது கை பிடிச்சு கடிக்குது. நிக்குது பாரு பூனை அடியில பாரு. லைட் போறா அது நிக்குது கவி. இது எப்படியே இருக்கு, அது பிடிச்சி அப்படியே இழுக்குது கைய. இல்லையடா அம்மா அதுக்கு வெளியே வச்சு போட்டுருவாங்க. அது என்ன அதுதான் வருது. இப்போ எவ்வளோடா? இங்க நின்னுச்சு கவி. அது இங்க நிக்கிற அப்படியே பிடிச்சி இழுக்குது கவி. அது கையை போட்டு அது இருந்தா போய் என்ன பண்ணலாம். ஒரு ரோதனையா இருக்குது எனக்கு. வெறும் ஆயிருக்கு போல. சரி வா வா சாப்பாடு கொஞ்சம் ஐயா, சாப்பாடு வைக்க. சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. சாப்பாடு எங்க இருக்கு? எட்டாவது கூட்டி இருக்கும். நான் ஃபுட்டு மீனுக்கு போட்டுக்கிறேன், உன்னை கிளிக்கு போட்டுக்க பட்டு நான் எப்போ ஒரு சொல்லிடுறேன்ல. நீ எப்படியோ கட்சின்னு இருக்குன்ற. நான் பயந்தே பயந்துட்டு அது எப்ப தெரியுமா போட்டு இழுத்துட்டு இருந்துச்சு. அதையே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணாங்க. இது கட்டாத இருந்தாலே உள்ள வைக்கலாம். நம்ம எதனா பிளாக் போடுறோம், அது எப்படி வந்து வர காயத்ரி தீனி வைக்க போறாங்க. என்ன காயத்ரி என்ன அது ஏதோ ஆயிட்டு இருக்குது காயத்ரி, இப்படி தள்ளாத. அது என்னென்ன பண்ணுது வர தீனி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்குது. இன்னும் நாங்க ஆட்டங்க வச்சிருக்கோம். இது தீனி வைக்க போறாங்க, தலையில சுத்திங்கிறது. சரி டப்பாவை தெரியுதா உங்களுக்கு? அந்த டப்பா முன்னாடி காட்டேன், திருப்பி அதே வேலையை பண்ணும். சோறு இல்லாம பண்ணியே என்ன நிலைமை வச்சிருக்க. இவரு என்ன காயத்ரி? ஐயோ திருட்டு நாய்கா. இரு ஐயோ இங்கேயே வந்து நிக்குது. சோறு போடாம சாவடிக்க பார்த்தேன் நானு. சாப்பாடு இருக்குன்னு நினைச்சது நானு. இரு பைக்கனே வச்ச தட்டில வலி ஏதோ ஆயிட்டு. அது போட்டு புடிச்சு இழுத்துருச்சு கவி. அது என்னடி கொட்டா கூட கம்மி இருக்கு. பறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ரக்கையை ஏதோ திச்சு போட்டுச்சு போல. ஏன் இங்கே நிக்குது? ஓகே காயத்ரி, அதான் போல காலை கடிச்சிட்டு இருக்கேன். சரியா
எப்படி இப்படியே போயிடுச்சு? இன்னொரு கால் எங்க? இன்னொரு கால் இருக்கு. அது அதோடது. இதோட இன்னொரு கால் எங்க? இதோ இருக்கேடா உள்ள. அது இங்க அது இதோட கால் கவி. இதோட கால் கவி. இல்லடா சரியும் கண்டிப்பா உள்ளே உட்காந்துருச்சு. இல்ல உட்காராது. ஆமா இருக்குதாடா. இருக்கு ஆனா இந்த கால் ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. இந்த கால் க்ளோஸ் ஆகுது. இது கட்டையில் நிற்கிறது அது எதோ டேமேஜ் வச்சு இருக்குது புறம்பு சூடு அதே சரி. உள்ள வந்து அடி கைத்திரி கையில கிடக்கிறத வச்சு கம்பு ஒண்ணு வச்சுட்டே இருக்கு. வந்துச்சுன்னா பட்டு அடி. அப்பதான் சின்னதா இருக்குது சொல்லிட்டு மனசே வரமாட்டேது அடிக்கிறதுக்கு. வந்தா விரட்டி விட்டுதான் தோணுது. கடுப்பா இருக்கு. நல்ல வசனம் எப்ப 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 எப்பன்னு காத்துட்டு இருக்குங்க இதை சாப்பிடுறதுக்கு. உள்ளே பாத்துக்கிச்சு பாரு. சரி விடுவா சாடும் போது தொந்தரவு பண்ணாது கவி. சரிமா விடு விடாது முதல்ல சாப்பிட்டு உட்காந்துச்சு சாப்பிடும் இல்ல. நல்லா பயந்துச்சா என்ன உண்டு உனக்கு தெரியும். சாப்பிட்டேன் அதுக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்குது போல. இது ஃபுல்லா போயிட்டு உள்ள உட்காந்துருச்சு. எந்த உட்காந்து சாப்பிடுறதுன்னு தெரியல. அப்புறம் அது தெரியல. நம்ம வீட்டுல அந்த கிளவுஸ் இருந்துச்சு இருக்குதா ஒரு மாதிரி துணியிலே கிளவுஸ் இல்லையா? நம்ம வீட்டுல இருந்துச்சுடி. அது என்னன்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா கை விட்டு எடுத்து தண்ணி எல்லாம் குடிக்க வைக்கலாம். கொஞ்சம் கடிச்சு அவ்வளோ அதில் வராது. சரி வேணாம் விடு. சரி விடு. சாப்பிட மாட்டேது உள்ள இறங்கிச்சு. தண்ணி குடிக்க வைக்கலாம். சொல்வா ஒரு மாதிரி இருக்குல்ல. என்ன பண்றது? சாப்பிடுது. ஆனா இந்த மாதிரி இவ எப்படி சாப்பிடறாலோ அதே மாதிரிதான் அதுவும் மேல நின்னுட்டு சாப்பிடும். அது உள்ளே போய் உட்காராது. அது கால் ஏதோ பிரச்சனையா இருக்குது. அது நல்லா எப்படி தெரியுமா கவி நல்லா நகத்தை போட்டு புரண்டிட்டு இருந்துச்சு. நான் போகும்போது பயந்துட்டேன் கவி. நான் கொஞ்ச நேரத்துல விடு இல்லைன்னா விட்டுரு கவி. சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் விடு. எனக்கு தெரிஞ்சு சரியா நம்ம வீட்டுக்கு இது கட்டிட்டே இருக்கு காயத்ரி. இல்லைன்னா நானே இங்க எங்கன்னா வச்சுக்கலாம். மூடி கூட மாட்டி வச்சிருந்தோம். கட்டிட்டே இருக்கு. இங்க வச்சு துணியை போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். என்ன கவர் பண்ணிட்டா கத்தாது. அது இருட்டா இருந்துட்டாலே கத்தாது. ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க கமெண்ட்ல. துணி போட்டு மூடி வச்சீங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்காதுக்கா. இதுக்கு ஒரு 2 பேர் வாங்கிட்டு வரலாம். வாங்கணும் கவி. இன்னும் 2 பேர் வாங்கிட்டு வந்து விட்டோம்னா. இது 2 ஆம்பளையா? 2 பொம்பளை. ஆம்பளை 2 பொம்பளை. ஆம்பளடி நீ 2 பொம்பளை. அந்த வாங்கிட்டு வர்றது ஜில்லுன்னு இருக்கு. அங்கேயும் பார்த்தா அப்படிதான் காலத்து வரும். இங்க வந்தாலும் காலத்து நான் கால் பண்ண என்ன உனக்கு மயிரே? நான் தானே போறேன். போய் சாப்பிடலாம் போடி. இப்பதானே தோசை ஊத்தி கொடுத்தேன். காலு கொஞ்சம் கீழே காலடு. நீ சனி அடிக்காத குழம்புக்கு. எதுக்கு நான் எப்படி பொட்டு இருக்குன்னு அப்படியே நறுக்குன்னு போகுது. தெரியாம தானே பட்டுச்சு. நான் கால இடம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன்.
இத வந்து சாப்பிடுறது இது எதுனா சாப்பிட்டு தொலைய மாட்டேங்குது. அம்மா ஏய் காடு மாதிரி இப்ப வலியுதா? நீ எடு முதல்ல காலையில மேலது. எப்படி தெரியுமா வலிக்குது? எனக்கு எப்படிமா வலிக்குது? நான் தெரியாம தானே பண்ணேன். அவன் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணல. தெரியாம அடிச்சு நான் ஃபர்ஸ்ட் கால் எடுன்னு சொல்லிருந்தேன். நீ கால் எடுத்து தூக்கி போட்டு அது இந்த கீழ்ச்சுன்னு உனக்கு தெரியும். ஆனா அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ண பத்தியா? அதுதான் நீ ஹைலைட். சரி கேம் ஆச்சுன்னா லூடோ போட்டா யார் ஜெயிக்கிறானோ உங்களுக்கு 20 ரூபாய். லூடோ போட்டா ஏய் லூடோ போட்டா என்ன சொல்லு? எப்படியே உட்காந்து அமுக்குற. எனக்கு வலிக்குது கவி. காலு பட்டாபுல எடுத்து தட்டி விடுறிய. ஆயக்கால் எங்க ஆயக்கால் வைக்க சேவா வச்சுக்கோ. கொசு வேற நாசமா இருக்கு. கொசுவே இல்ல கவி. நீ யாரு கொசு கொசுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்றேன். அது மாதிரிதான் உட்காந்துக்கிற போல. அதெல்லாம் காசு அதிகம் ஆயிடுச்சு, வாங்கவே முடியல. 2000 ஏய் அது அடாப்டர் மட்டும் தான், மண்டை மட்டும் தான் 2000. அந்த ஒயருக்கு தனியா வாங்கணும் காசு கொடுத்து. அது ஒரு 1000 800 இருக்கும். திருட்டு திருட்டு நாய்ங்க கொள்ள அடிக்கிறாங்க. சரி வரியா போய் டாட்டா ரிமூவ் பண்றோம். ஏன் நீ அதை ரிமூவ் பண்றது பத்தி பேசுங்க? எனக்கு அது பிடிக்கல கவி. இப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் காயத்ரி. ப்ளீஸ் காயத்ரி, டாக்டர் வேணா சஜஷன் கேட்டு போய் இது பண்ணலாமா? இப்ப ஏன் நீ திடீர்னு இதை வந்து எடுத்துக்கணும் இப்படி பண்ணின்னு இருக்க? உனக்கு என் பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரிஞ்சுதானே எங்க வந்து? அது எனக்கு ஓகே தான். ஆனா அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். நான் சண்டை போடுற மூட்ல இல்ல, சிரிச்சு பேசும்போதே கரெக்டா பேசிக்கோ. நானுமே உங்ககிட்ட சண்டை நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலே நான் கேட்டேன் கவி என்கிட்ட உனக்கு கேட்கணும் கேட்டா என்கிட்ட நீ சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டுதான் நான் உங்ககிட்ட சொல்லவே ஆரம்பிச்சேன். சண்டை சண்டைதான் வரும் தெரிஞ்சும் சண்டை போடுற மாதிரி கேக்குறவங்களா எப்படி சண்டை போடாம இருக்கு சொல்லுங்க. நான் வந்து எனக்கு அது அந்த பேர்லாம் உனக்கு தேவையில்ல. எதுக்கு அது உங்க உடம்பு எதுக்கு அந்த பேர்லாம் இருந்துகிட்டு? அதுதான் சொல்றோம். அந்த பேர் வேல்யூவே இல்ல. பாதிக்கப்பட்ட எனக்கு எப்படி இருக்கு அததான் சொல்றேன். அந்த பேர் உன் உடம்புல இருக்கிறதுக்கு வேல்யூவே இல்ல. இப்பெல்லாம் அழிக்க முடியாது. அது எனக்கு இப்ப அழிக்க முடியாது. இப்ப அமிச்சா அடிக்க சரி வராது. அப்ப நீ டாட்டூ ரிமூவ் பண்ண மாட்டேன். இப்பதான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நான் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன்னா உங்களுக்காக பண்றேன். நீ பண்ணணும்னு நினைச்சா அதை அழிக்கலாம். ஏன் அதை நீ அழிக்க மாட்டே? அதை எனக்கு பதில் சொல்லு. நீ என்னத்துக்கு இப்ப தேவையில்லாத நீ சண்டை கட்டினே வந்து இது அழிக்கணும் நீ நோக்கணுங்கயா? உங்ககிட்ட சண்டை போடணும்லாம் நான் கேட்கல கவி. எனக்கு அந்த பேர் எனக்கு அந்த வேல்யூவே இல்ல. உனக்கும் அந்த பேருக்கும் வேல்யூவே கிடையாது. அந்த பேர்லாம் உடம்புல இருக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அதாண்டி நினைக்கிறேன். இப்ப ஆனா என் சிச்சுவேஷன் வந்து எல்லாரும் மாதிரி நான் நார்மலா அந்த எவன் பேரை வேணாலும் போட்டுன்னு எவன் பேரை வேணாலும் அழிச்சு உட்காந்து இருப்பேன். புரியுதா? எனக்கு அந்த மாதிரி உடம்பு இல்லை. என் உடம்பு கண்டிஷன் பத்தி உனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். சரி அப்படியே சுகர் இருக்குதே போட்டாங்கன்னா எனக்கு ஆறுமா? இந்த கையில எல்லாம் போட்டா ஆறுமா? சும்மா நான் கேக்குறேன். சுகர் இருக்கவங்க டாட்டா போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் நீ ஏன் இவ்வளவு டாட்டா போட்டுருக்குற? நான் அப்ப எனக்கு வந்து சுகர் இல்லம்மா, நான் அதனால போட்டேன். இப்ப ரொம்ப ஹையா ஆரம்பிச்சிச்சு, உனக்கே நல்லா தெரியும். நீ எதனா உனக்கு அப்படியே பர்சனலா எதனா இதுவா இருக்கா? அது எதனா இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு? எனக்கு அது பிடிக்கலதான். பட் ஓகேனா புரியல. நீ ஏன் எதனா ஒண்ணுனா அப்படியே வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற? எதனா ஒன்னா போடு போடு போடாம போ அப்படின்னு இருக்க மாட்டேன். நான் மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்க கவி. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். நீ வந்து அதை இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் வேணா சஜஷன் கேட்டு வேணா பண்றேன் அப்படிங்கிற இந்த டீல் பண்ணவே முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் பண்ணவே முடியாதுங்கிற? நீ இவ்வளவு நேரம் பேசின வார்த்தை கரெக்ட், அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். சரி ஓகே, நான் உனக்காக அந்த பேரை நான் அழைச்சிடுறேங்கிற, அதுக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு நான் இது அடுத்த டேட்டோ நான் போட்டுமா இல்ல கவர் அப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்றேன். அதுவும் கரெக்டான டீல், அதுக்கும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்படின்னா எனக்கு ஓகே. ஆனா இப்ப வந்து நான் அழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்ப நீ வந்து திடீர்னு வந்து இது அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறது எனக்கு ஏன்னா வேல்யூ இல்ல. உன்கிட்ட உன் உடம்புல அந்த பேர் இருக்கிறதுக்கான வேல்யூ இல்ல.
வேல்யூ இருக்குது இல்லன்றத நான் முடிவு பண்ணுவேன். நீ ஏன் முடிவு பண்ற? நீ முடிவு பண்ணணும். ஆமா, புரியல எனக்கு. நான் முடிவு பண்ணுவேன் எதுக்கு வேல்யூ இருக்குது இல்லன்னு. நீ என்ன முடிவு? அப்ப அந்த டேட்டோக்கு வேல்யூ இருக்கா? நான் இப்ப உங்க சொன்னது எதுக்கு வேல்யூ இருக்குது இல்லன்னு நான் முடிவு பண்ணுவேன். ஆமா கவி, அந்த டேட்டோக்கு வேல்யூவே கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான ஒரு ஆளோட பேரு உன் உடம்புல இருக்கிறதுக்கு வேல்யூ இல்லைன்னு நான் தான் சொல்லணும். சரிடி, நீ சொல்ற எல்லாமே ஓகே. ஏன்னா நம்ம பார்ட்னரா இருக்கிறோம். நீ சொல்றதுக்கு சில விஷயம் நான் வந்து கேட்டுதான் போகணும். நான் சொல்ற விஷயத்துக்கு நீ சில விஷயம் கேட்டுதான் போய் ஆகணும். அதுதான் லைஃப். நான் அதெல்லாம் சொல்லல. இப்ப திடீர்னு வந்து நீ திடீர்னு அழியன்றியா, அதுக்கான அர்த்தம் எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, அது தேவையில்ல உன் உடம்புல அந்த பேரு அப்படின்னு நான் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஆனா உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அதை இப்போ மறுபடியும் அதுல போய் கை வைக்கலாமா வேணாமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம வேணா டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு அவங்க இல்லப்பா நீங்க அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதோட இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணிப்போம். இல்ல நீ வந்து பண்ணவே கூடாது, இது உனக்கு ரொம்ப சிவியர் அப்படின்ட்டாங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். மறுபடியும் எப்போ கரெக்டான பீரியடுக்கு உன்னோட உடம்பு கன்வெர்ட் ஆகுதோ அப்ப போய் அதை பண்ணிப்போம். ஆனா அதை பண்ணிடணும் அப்படிங்கறது என்னோட ஒரு விஷயமா நான் அவன்கிட்ட வந்து சொல்றேன். நீ வந்து பாசமா சொன்னா நான் சில விஷயம் கேட்டுப்பேன். நானுமே அப்படிதான் சொல்றேன். சண்டையோ சச்சரவோ எதுவுமே போடலாம். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட எப்படி ஜாலியா பேசணும் அதே மாதிரிதான் நான் இப்பயுமே உங்ககிட்ட பேசுறேன். இது இப்படி கொண்டு போ கவிமா அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சண்டை எல்லாம் போடலையே. அதான் நான் கேக்குறேன். கேட்டு அழிச்சிட்டு நான் அதுக்கு சொல்றேன். என்னால முடிஞ்சா அழிப்பேன், அப்படின்னா அழிக்க மாட்டேன். அதையும் நான் அவங்க சொல்லிடுறேன். என்ன உன்னால முடிஞ்சா? ஐ மீன் வந்து அவங்க சொல்லி இப்ப டாக்டர் சஜஷன் கொடுத்து இதால உங்களுக்கு எந்த விஷயம் இல்ல நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னா நீ பண்ண தயார் தானே? அவ்வளவுதான். அதான் எனக்கு வேணும். அப்ப என் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படி. என்ன கவி அப்படி பேசினா இப்படி பேசுற? உன்னோட ஹெல்த் இஷ்யூவை ஒரு காரணமா வச்ச, நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணேன். இப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டாரு இல்லம்மா டேட்டோ பிரச்சனை இல்ல, டேட்டோ நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ மும்பரமா டேட்டோ உனக்கு என்ன புரியணும் பிடிக்கூடாதுன்னு இருக்குது. எனக்கு கூட தான் சில விஷயம் பிடிக்கல. நான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க என்ன என்கிட்ட சில விஷயம் பிடிக்கல அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல நீ சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்லு. நான் கூட தான் போட்டு வச்சேன். நான் அழைக்கல, நான் மாத்தி வைக்கல. அது மாதிரிதான் எல்லாமே. நான் உன்ன நீ வந்து அழன்னு சொல்லல, எனக்கு பிடிக்கல. அவங்க அப்படிப்பட்ட ஒரு பேரு நம்ம உடம்புல இருக்கிறது பிடிக்கலங்கிறதுனால நான் டேட்டோ ரிமூவ் பண்ணேன். சோ அப்படி நான் எனக்கு எடுத்த அதே வேல்யூவை தான் நான் உனக்குமே சொல்றேன். அப்படிப்பட்ட பேரு வந்து ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பேரு நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றேன். நம்மளோட உடம்பு, நம்மளோட செல்ஃப், நம்ம ரத்தமும் சதியமா இருக்கிற உடம்புல வேல்யூவே இல்லாத பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற. அதுக்குதான் நான் அவங்ககிட்ட அதை ரிமூவ் பண்ணிடுமான்னு சொல்றேன். நீ சொன்ன பாயிண்ட் ஓகே, உன்னோட ஹெல்த் இஷ்யூ காரணமா வச்ச, அதுக்கான சஜஷன் போய் கேட்போம். அக்செப்ட் அப்படின்னா பண்ணிக்கோ. இப்ப மீடியால நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து சில பேரோட பேர் வந்து நான் டேட்டு போட்டிருக்கேன், அதை அழிக்குவாங்க இவங்களுக்கு. மீடியாவுக்கு தெரியுது தெரியல, அது எனக்கு தேவையில்லாது. இல்ல உனக்கு அது ரொம்ப ஹோட்டா இருந்தா கூட இப்ப நான் மீடியால இருந்தா காட்டுற மாதிரி இருக்குதுன்னா நீ பரவாயில்ல, நீ சொல்றது ஏதோ ஒரு விஷயம் ஹோட் ஆகி நான் ஏதோ ஒரு இது பண்ண முடியும். இது வந்து மீடியாவுக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கறது செகண்டரிமா. இப்ப வரைக்குமே மீடியாவுக்கு தெரியாது நீ வந்து நெஞ்சில டாட்டோ போட்டிருக்க அவங்க பேரை, அது இப்ப வரைக்கும் நீ அழிக்கல அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம போய் கன்வே பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்றேன், மீடியால இருக்கிறவங்க யாரும் வந்து உன் நெஞ்சு தொடர்ந்து பார்க்க போறது இல்ல நீ உள்ள டாட்டோ போட்டிருக்கேன்னு. நான் பாக்குறேன். கவி நான் சொல்றது புரிஞ்சுட்டு பேசு கவி. என் கூட இருக்கிற கவி, என் கூட சர்வே பண்ற கவி. அப்படி இருக்கும் போது நான் வந்து அதை 24 hours நான் அதை பாக்குறேன். அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. என்னடா இது இந்த பேர் இருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ அந்த பேரை நீ ரிமூவ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. 2 பேருக்கு மேல ஒரு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுதான் நான் கேக்குறேன். உன்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஓகே, ஐ அக்செப்டட். ஆனா அதை ஹோல்ட் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் இறங்கலாங்க. அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா பண்ணிப்போம். சரி ஓகே ஓகே தானே? ஓகே சொன்னா நான் பண்றேன். அவ்வளவுதான் நான் கேக்குறேன். ஓகே தான். ஆனா அதுக்கு தான் நீ வந்து அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்பதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னா ஆமா, எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படிதான் பண்ணுவேன். என்ன கவி எனக்கு பிடிக்குது, அந்த பேரு நல்லா இருக்கு, நம்மகிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சோம். என்னது என்னது புரியல எனக்கு. அந்த பேர் நல்லா இருக்குது, ரொம்ப கூட இருக்கட்டுமா அப்படின்னு நினைச்சா மையாண்டி மரியாதை விஷயத்த சொல்லு. நான் சொன்னேன் சீரியஸா பேசுறேன். நானுமே சீரியஸா தான் பதில் பேசுறேன். சொல்லு
இவ்வளவு நேரம் எல்லா வழக்கணைக்கும் ஒவ்வொன்னு மண்டே ஆட்டினேன். இப்ப ஃபைனலா வந்து அந்த பேர் எனக்கு பிடிச்சிச்சுன்னா வச்சுப்பேன்னா எனக்கு புரியல. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் உன்னை தாண்டி இல்லை எனக்கு அந்த பேரு. அப்ப சூத்த மூடின்னு சொல்றதை செய். அத வந்து அழினா அழிக்கிற வேலையை பாரு. நீ பெரிய மயிறு சொன்ன நான் செய்யணுமா? திரும்ப 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 பஸ்ல இருந்து கொண்டு வராது கவி. இப்ப புரியுதா நான் சொல்றது? அதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு கான்செப்ட். நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கிறோம்? நான் போட்டது நானே அது இருக்குது இல்லைன்றது தெரியாம இந்த ஆர்வக்குள்ள போய் ஜக்கு ஜக்குன்னு குத்தி மத்த இப்ப அவசரப்பட்டு நானே. கவி நானுமே கவி இந்த ஒரு 7-8 மாசமா அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஆனா எத்தனை குத்தி இருப்பேன் அதை காட்டி காட்டி. எனக்கு வந்து இப்ப ரீசன்ட் டேஸா எனக்கு அது ஒரு மாதிரி தோணுது. அதனால கேக்குறேன். ஏன் இந்த மேல தூக்கிட்டீங்க? நீ தானே உட்காந்துக்கிற. சரி சொல்லு. புது வலிக்குது காயத்ரி. பீரியட் வேற ஊத்துது காயத்ரி. ஊத்தும் உனக்கு பீரியட் பாரு. டேட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது கவியே. டென்ஷன் ஆடாம பண்ணானே. நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சுகர் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதையும் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த டேட்டோ போட்டுக்கலாமா, ஆல்ரெடி ஒரு டேட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிடு. அதை மாத்தணுங்கிற மாதிரி சொல்லிடு. அதெல்லாம் கூட தேவையில்லை. டேட்டோ போட்டுக்கலாமான்னு கேள்வி. எதுக்கு பேரை மாத்துறீங்க? நாம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். அப்படிலாம் உங்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நம்ம செக் பண்ணிக்கிட்டு இதை மட்டும் கேட்டு வருவோம். போட்டுக்கலாமா அப்படின்னு. டேட்டோ போட்டுக்க அப்படின்ட்டாங்கன்னா நம்ம அதை போய் அழைச்சிட்டு வந்துருவோம். சரி ஓகே நான் அழைச்சிக்கிறேன். எனக்காகலாம் இல்ல, உனக்காக. எனக்காகலாம் நான் 1% அழிக்க மாட்டேன். உனக்காக அழிக்கிறேன். ஏன்னா காசு இல்லாம நீ நானும் எந்த நாளும் இப்படி சேர்த்துன்னு இருக்கிறான்னு தெரியும். ஒரு ஜட்டி வாங்குறது கூட துப்பு இல்லாத அழிஞ்சுட்டு இருக்கும். மீடியாவுல வந்து ஏன் போனதுதான் மிச்சம். கொடுத்தா வேலையில கூட கொடுக்க மாட்டானுங்க. நம்ம மூஞ்ச பார்த்தாலே கடவுளை கூட சேர்க்க மாட்டானுங்க. நம்ம இதுதான் சொல்லி வெளியில வந்தா நம்மளுக்கு நிலைமை இதான். சோப்பு கூட வழியில உட்காந்து அது போய் 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவு பண்றதுக்கு அந்த காசை வச்சு நாங்க ஒரு மாசத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி போட்டு போவோம் நம்மளுக்கு. ஆனா கண்டிப்பா உங்களால ஒரு நாள் நடக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு கவி. எனக்கு புரியல. ஏன்னா எவன் முட்டனாங்கிறத கொடுத்ததை வச்சு நாடி கடவுலாம் என்ன லூசா இருக்குதா? கரெக்டா இருக்கு. சரி வேற என்ன கதை? அழிக்க முடியாது. ஏதாச்சும் பாப்பா நாளைக்கும் தலை ஒண்ணு தலைப்பா. இப்ப நான் என் வாயில இருந்து இது சொல்லிடணும். நீ அழைக்க வேணாமா உன் இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிடணும். அதுக்காக இப்ப நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண உட்காந்துறேன். கடுப்பு கடுப்பு. ஏன் உனக்கு நான் சனியன் எல்லாம் சொல்லாத. உனக்குதான் அது பாவம், எனக்கு இல்ல. எனக்கு இதை நினைச்சாலே எனக்கு ஒரு மனசையே வெறுத்து போகுது. சரி வேற என்ன கதை? கடைக்கு போயிட்டு வரேன், பால் வாங்கிட்டு வரேன், இன்னும் தயிர் வாங்கிட்டு வரேன். இது செய்யறேன். சரி வெஜ் பிரியாணி. சரி போய் வாங்கினா போ. போ எங்க போ. காசு ஜிபே பண்றேன். போ போனது போ ஜிபே பண்ணு. போ ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வா. தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வா. போ எந்த போ கவி. எனக்கு ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸுக்கா? அதான் ஆல்ரெடி வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் இருக்குதே. என்னன்னா இருக்குது? அந்த முறுக்கு சிப்ஸ் எல்லாம் மழைக்கு நஞ்சு போய் கிடக்குது. போன மூட்டு. சரி போ போய் எல்லாம் வாங்கிக்க. எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிக்க. மயிலுக்கு மட்டும் மொத்தம் லேஸ் பாக்கெட் கேப்ப. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. எனக்கு ஒரு பால் பாக்கெட் ஒரு தயிர் பாக்கெட் இது வீட்டுக்கு வாங்கிக்க. உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்க. எனக்கு ஒரே ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வா. கிரீன் கலர் லேஸ் பாக்கெட். போ போ எது போ. டைம் ஆகுது. போல நீ போயிட்டு கடைக்கு. எதுக்கு என்னைய போக சொல்றேன்? எங்க அம்மா நான் உங்க கடைக்கு போறதுல பெற்று பேசுறேன். லூசா தனி பைத்தியம் கிட்ட எல்லாம் புடிச்சிச்சா உனக்கு? மூஞ்ச வைக்காதானே உங்க எப்படி சத்தியமா வேறு மூஞ்ச ஒத்த ஏற்கனவே இப்படி நீ இருக்க மூஞ்ச நீ பாக்ஸர் மாதிரி நல்லா மூஞ்ச. நீ கடைக்கு போயிட்டா போ. நாளைக்கு மாசம் கொண்டு போற போய் முதல்ல ஏந்து போனேன். ஏய் காய உடம்பு டயர்டா இருக்கு. நீ வேற காய் சும்மா சுத்தம் கூட்டிட்டு உட்காந்துருக்கு. ஐயோ மணி 2:47. கடவுளே ஆண்டவரே, இந்த குரூப் எதுக்கு கிடக்குதுன்னே தெரியல ஆண்டவரே. எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க ஆண்டவரே. எப்பயாச்சும் தட்டி எழுப்புனாதான் இந்த குரூப்ல வந்து பேசுறாங்க ஆண்டவரே.
ஆண்டவரே சோதனை ஆண்டவரே. போட்டு விடு. என்ன பண்றீங்க வரோம்? ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விடு. இது கோபி எனக்கு போலாம் என்னென்ன அடிச்சு போடுறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் செங்கல் எத்தனை அடிக்கு போற மாதிரி போட்டுக்கிறேன். வடிவேல் செங்கல் எடுத்து தெத்திருவோம்ல, அது போட்டு வச்சுக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? வாய்ஸ் நோட் கொடுப்போம் வா 2 பேரும். வா ஒரே ஒரு வாய்ஸ் நோட் கொடுப்போம். நீ கொடு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சரி போ போ போ. காசு காசு ஜிபே பண்ணிக்க கவி. போ கவியே. என்ன ஆச்சு இருக்குன்னே தெரியல. கஷ்டமாகுது. ஏதோ விட்டு புடிங்கி கிடிங்கி விட்டுடுச்சா? சரி இப்போ நான் பாக்குறேன் போ. சரி நான் போறேண்ணே. எதுக்கு போயிட்டு சாவி எங்கடி வந்து? சரி அங்க மாட்டி வச்சுக்கோங்க. நான் நடந்தே போயிட்டு வரேன். போ. நான் தான் போகாத, வண்டியில போயிட்டு வரேன். சாவி சைடுல மாட்டி வச்சுக்கோங்க. நீ சைடுல மாட்டி இருக்க பாருங்க. எத்தனை போகவியே என்ன நீங்க? ஏய் கது சாத்திக்கோ கையோ. கைஸ், இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டேட்டோ வந்து உண்மையாக சொல்கிறேன், அந்த டேட்டோ இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாது தான். அது 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 ஒரு ஜஸ்ட் ஒரு பேர், அவ்வளோதான். அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு தான் நானுமே விட்டுட்டேன். நம்ம கவிக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன இது பண்ணுறாங்க. நான் நினச்சேன் டேட்டோலாம் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது அப்பப்போ ஒரு பைத்தியம், அவ்வளோதான் அது. பட் பண்ணிடுறேன்ட்டாங்க. மெயின் ரீசன் அவங்க கவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு இப்போ டேட்டோ மறுபடியும் போடலாமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பா டாக்டர் சஜஷன் பண்ணும்போது அவங்க அதை டேட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கவி அதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுவாங்க. மேபி அந்த இது பண்ண முடியாது, மறுபடியும் நீங்க டேட்டோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கவி வந்து அந்த டேட்டோ ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் சீரியஸாவே சொல்றேன், அந்த டேட்டோ இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது பாட்னு ஒரு முறையில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு தான் நானுமே விட்டுருவேன். உண்மையாவே டாக்டர் வந்து மறுபடியும் இது பண்ணி டேட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு டாக்டரே சொன்னா கூட நான் வந்து கவியை டேட்டோ போட மறுபடியும் நான் விட மாட்டேன். இன்க்ளூடிங் மீ, என்னோட பேரை கூட நான் கவியை டேட்டோ போட அலோவ் பண்ண மாட்டேன். கவி வந்து என்னோட ஃபேஸ் டேட்டோ போய் போடலாம் அப்படின்னு நான் வந்து இந்த ஐஸ் டேட்டோ போடும் போது நான் போயிருந்தேன். அப்ப அந்த அண்ணா சொன்னாரு, என்ன கவி நீ டேட்டோ போட வரேன்னு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நான் டக்குன்னு கவியை கேட்டேன், என்னடா நீங்க டேட்டோ போடுறீங்க, என்ன டேட்டோ அப்படின்னா. அப்பதான் அந்த அண்ணா எடுத்து என்கிட்ட காமிக்கிறாரு, என்னோட ஃபேஸ் டேட்டோ ஆல்ரெடி அதை எல்லாமே பண்ணி முடிச்சு ப்ராசஸ் உட்காந்து டேட்டோ போடணும், அவ்வளவுதான். இந்த ஒரு சீன் மட்டும்தான். அது வரைக்கும் ப்ராசஸ் பெருசா போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து என்கிட்ட சொன்னா. நம்ம தெரிஞ்ச அண்ணா தான். ஸோ அவர் வந்து நம்ம சொல்ற ஃபேஸ் டேட்டோ உன்னோட ஃபேஸ் தான் டேட்டோ போறேன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். வரவே இல்லம்மா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஸோ அப்பயுமே நான் சொன்ன கவிக்கிட்ட அதெல்லாம் எதுவும் போடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்க்ளூடிங் மீ, நான் என்னோட பேரையுமே கூட கவி டேட்டோ போட விட மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு பிஃபோராகவே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைச்சதுதான் இது. பட் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பாக்குறோம், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே காய்ஸ், ஜிகே மெமரிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்க. ஒன் மோர் திங், நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எதையுமே இப்போ வரைக்கும் நான் கவிதை ரிவீல் பண்ணவே இல்லை. மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது வேணா கவிக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கும். பார்ப்போம். உங்களை எல்லாரும் நாங்க வந்து லைவ்ல மீட் பண்றோம். ஓகே காய்ஸ், பை.